ஹாய் நகல மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெட் பாய்ஸ் ஓ சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த காலேஜ் ரவுடி பாய்ஸ் வெர்சஸ் புவர் கேர்ளோட எபிசோட் 6 தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் ஒரு டெய்லி வீடியோ உங்களை தேடி வரும். எபிசோட் 6ஓட ஸ்டார்டிங்ல நந்தினி தான் காட்டுவாங்க. அவரோட ஆண்டி வந்து கால் பண்ணுவாங்க. நந்தினி எங்க இருக்க, இங்க ரிஷப்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருவாங்க. ஏன்னா ரிஷப்க்கு ஆல்ரெடி வந்து பேனிக் அட்டாக் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இங்க நந்தினிக்கு வந்து காதுலே விழாது. பிகாஸ் அங்க ரொம்ப சவுண்டா இருக்கும் பார்ட்டியில, மியூசிக்கோட சவுண்ட். ஸோ அதனால நந்தினி வந்து அவங்க ஆன்டி பேசுறது காதுல விழாது. அப்போ நந்தினி கேட்பா, என்ன ஆச்சு ரிஷப்க்கு, என்ன ஆச்சு, அவன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த பக்கம் நந்தினியோட ஆன்டில, நந்தினி எதுக்கு பேனிக் ஆக்கணும், அவளை எதுக்கு பயம் பூத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரிஷப்க்கு எதுவும் இல்லை, அவன் ஜஸ்ட் ஒன்னு மிஸ் பண்றான், நீ முதல்ல சீக்கிரமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி சொல்லுவாங்க. இந்த பக்கம் நந்தினில, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப ஆன்டி கேட்பாங்க, சரி நீ முதல்ல எங்க இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த பக்கம் நந்தினி சொல்வா, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆன்டி கேட்பாங்க, என்னது உனக்கு தெரியலையா, அது எப்படி நீ எங்க இருக்குன்னு உனக்கே தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி கேட்பாங்க. இந்த பக்கம் நந்தினி, இருங்க நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன்கிட்ட கேட்பான். அப்போ நந்தினி சொல்வா, மட்டல்டா ஹைலாண்ட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப ஆன்டி கேட்பாங்க, நீ எப்படி அவ்வளவு தூரம் போன, அங்கேருந்து வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப நந்தினில, இல்ல காலேஜ்ல வந்து ஒரு பார்ட்டி, அதனாலதான் நான் இங்க வந்தேன். சரி அதை விடுங்க, இங்கேருந்து எப்படி முதல்ல வீட்டுக்கு வர்றது, அதுக்கு முதல்ல வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஆண்டி தான் சொல்லுவாங்க, அங்கேருந்து பஸ் ஏறு, அதுக்கப்புறமா டாக்ஸி எடுத்துட்டு வீட்டுக்கு சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பக்கம் நந்தினியில, சரி நம்ம நவ்யா கிட்ட போய் சொல்லலாம், அவளையும் நம்ம கூட கூட்டு போலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்க முக்தி வந்து நந்தினியை கூட்டு வந்துருவா. இங்க பார்ட்டி ஏரியாவுக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறமா நந்தினி வந்து எல்லாருமே சேர்ந்து ட்ரிங்க் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ட்ரிங்க் பண்ண சொல்லிட்டு எல்லாருமே ஷவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நந்தினிக்கு வந்து ஒரு மாதிரி வியர்டா இருக்கும், இவங்களாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் நவ்யா வந்து கத்துவா. ஆக்சுவலி நவ்யா வந்து ஃபுல்லா குடிச்சிட்டு இருப்பா, அவ போதில தான் இருப்பா, அவளுக்கு என்ன பேசுறான்னு அவளுக்கே தெரியாது. அவ வந்து ஒரு டேபிள் மேல ஏறி நின்று கத்துவா, என்னோட ஃப்ரெண்டை எதுக்கு எல்லாருமே வந்து டார்ச்சர் பண்றீங்க, அவளை தனியா விடுங்க. அது மட்டும் இல்லாம ஃபெஃபை, நீங்களாம் வந்து இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே, நம்ம எல்லாருமே ஒன்னா ஃப்ரெண்ட் ஆக போலாம், நம்ம எல்லாம் ஒன்னா பேசலாம் சிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ போதில வளருவா. நந்தினி வந்து நவ்யாவை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவா. பட் நவ்யாவும் என்ன பண்ணுவா, இல்ல நீயும் மேல சொல்லிட்டு மேல கூப்பிட்டு நிக்க வைப்பா. இந்த பக்கம் கபீர் வந்து நவ்யா வீடியோ எடுத்துட்டு இருப்பான். ஏன்னா நவ்யா தான் வந்து ஃபுல்லா குடிச்சிட்டு அவளை அறியாமலே வந்து சத்தம் போட்டுட்டு இருப்பாள், அதை வந்து கபீர் வீடியோ எடுத்துட்டு இருப்பான். இந்த பக்கம் நந்தினிக்கு என்ன தோணும் தெரியாது, ஜிரின் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடும். ஃபெஃபை பண்ணது, புள்ளி பண்ணது, எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாப்பா. அதுக்கப்புறமா வந்து அங்க இருக்க பாட்டில்ஸ், அந்த காலியான டின்னு எல்லாத்தையும் கீழே போட்டு உடைப்பா. அவளோட ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் போட்டு உடைப்பா. இது வந்து நீங்க என்ன வந்து ஃபோர்ஸ் பண்ணதுக்கு, என்னை வந்து புள்ளி பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கோவத்தை எல்லாத்தையும் வெண்ட் அவுட் பண்ணுவா ஃபெஃபையை பார்த்து. இந்த பக்கம் எல்லாருமே வந்து சைலண்ட் ஆயிடுவாங்க. அந்த பார்ட்டி நடந்துட்டு இருந்த ஏரியா, இங்க வந்து நந்தினி இந்த மாதிரி வந்து பிரேக் பண்ற திங்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே எல்லாருமே வந்து ஷாக்ல அப்படி நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப நந்தினி சொல்வா, இது வந்து நவ்யாவா டஸ்ட்பின்ல போட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில போட்டு உடைப்பா. அதுக்கப்புறம் என்ன வந்து புள்ளி பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாட்டில் போட்டு உடைப்பா. கடைசியா வந்து என்ன பண்ணுவா, இது எங்க அப்பாவோட பெண்ணை உடைச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடைக்க வருவா. அப்ப கீழே இருக்க பையன் வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு ஸ்டாச்சு எடுத்து கொடுப்பான். நந்தினி வந்து அது ஸ்டாச்சுன்னு தெரியாம அவ என்ன பண்ணுவா, அதையும் கீழே போட்டு உடைச்சிருவா. இந்த பக்கம் மாணிக்க வந்து செமையா கோவப்படுவான். இந்த பக்கம் நந்தினி அப்பதான் யோசிப்பா, ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க மாணிக் செம்ம கோவத்தோட வந்து நந்தினியை பார்த்துட்டு எதுவுமே பேச மாட்டான். ஜஸ்ட் நந்தினியை வந்து தோல்ல தூக்கி போட்டு அங்கேருந்து அந்த இடத்துல இருந்து கூட்டு போயிடுவான். இந்த பக்கம் நந்தினி, என்னை விடு, கீழே விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. இங்க மாணிக் வந்து நந்தினியை தூக்கிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல வந்து நிக்க வைப்பான். நந்தினி வந்து அந்த இடத்துல இருந்து போலான்னு போகும்போது மாணிக் வந்து லாக் பண்ணிடுவான். சோ மாணிக் வந்து நந்தினி கிட்ட இருப்பான். அப்போ செம்மையா கத்துவான், உனக்கு தெரியுமா நீ இப்ப என்ன காரியம் பண்ணுன்னு சொல்லிட்டு, தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்மையா பிரேக் ஆகி கத்துவான். இந்த பக்கம் நந்தினி வந்து பயந்துட்டு இருப்பா. அப்ப மாணிக் சொல்லுவான், உனக்கு தெரியாது, உனக்கு எப்படி தெரியும், நான் சொல்றேன், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நீ உடைச்சல ஒரு ஸ்டாச்சுவை, அந்த ஸ்டாச்சு யாருதுன்னு தெரியுமா, என்னோட கிரேட் கிராண்ட் மதர்து. அவங்க வந்து என்னோட கிராண்ட் மதர் கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா என்னோட அம்மா கிட்ட வந்துச்சு, அதாவது நானிகா. இதோட வர்த் என்னன்னு தெரியுமா, இந்த ஸ்டாச்சுவோட வர்த் 25 lakh அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் நந்தினிக்கு ஷாக் ஆயிடும். அப்ப மாணிக் சொல்வான், இது எப்படி நீ ரீபே பண்ண போற, எனக்கு இதுக்கு எப்படி நீ காசு கொடுக்க போற, ஒரு வேலை இது நானிகாக்கு தெரிஞ்சா அவ இந்த காலேஜை விட்டு ஒன்னு அமிச்சிடுவா, கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் கேட்பான். இந்த பக்கம் நந்தினி பயந்த மாதிரி இருப்பா. அப்ப மாணிக் சொல்வான், உன்னோட சித்தப்பா ஒரு அக்கௌண்டன்ட்ல ஒரு சின்ன கம்பெனில வேலை செய்யறாங்க, அண்ட் உன்னோட சித்தி அவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹோம்மேட் ப்ராடக்ட் வந்து சேல் பண்றாங்க. அண்ட் பெங்களூர்ல இருக்காங்களே உன்னோட பாட்டி, அவங்க டான்ஸ் கிளாஸ் நடத்துறாங்க. இவங்க எல்லாரோட சேலரி சேர்த்தா கூட, இல்ல உங்களோட ப்ராப்பர்ட்டியை சேர்த்தா கூட இந்த அமௌண்ட்டை ரீபே பண்ண முடியாது உங்களால அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் சொல்லுவான். இந்த பக்கம் நந்தினிக்கு ஷாக். நந்தினி கேட்பா, உனக்கு எப்படி தெரியும் என்னோட ஃபேமிலியோட டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப அவன் சொல்வான்,
எல்லாரும் சொல்லுவாங்க கீப் யுவர் ஃப்ரெண்ட் க்ளோஸ் அண்ட் கீப் யுவர் எனிமி க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு. அதான் நானும் பண்றேன். அந்த பக்கம் நந்தினி செம்மையா பயந்து போயிருப்பா. அப்ப மாணிக் சொல்லுவான், அது மட்டும் இல்லாம நீ ஃப்ரீல தானே படிக்கிற காலேஜ்ல, நீ மட்டும் இந்த காலேஜ் விட்டு போயிட்டனா, இந்த காலேஜ்ஷிப் கேன்சல் ஆயிடுச்சுன்னா உன்னோட தம்பியோட டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு யாருக்கு பணம் கொடுப்பா, அது எப்படி பே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் இந்த இடத்துல வந்து நந்தினிய வந்து செமையா வந்து பயம் புத்துவான். அப்ப மாணிக் சொல்லுவான், ஓகே ஓகே, நீ வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாத, ரிலாக்ஸ் ஆரி, இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே, சோ நம்ம ஒன்று பண்ணலாம், இது வந்து எப்படியாச்சும் சால்வ் பண்ணலாம். நீ வந்து எனக்கு பணமா கொடுக்க தேவையில்ல, அதுக்கு பதில் நீ உன்னோட சர்வீஸை கைண்டா எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் சொல்லுவான். இந்த பக்கம் நந்தினிக்கு ஒண்ணுமே புரியாது. அப்ப மாணிக் கேட்பான், உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. அவளை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப மாணிக் சொல்லுவான், நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், நான் எது சொன்னாலும் நீ செய்யணும், உட்காரணும், நிக்கணும் அண்ட் உன்னோட மூவ் எல்லாமே என்கிட்ட கேட்டுதான் பண்ணணும், அதான் இந்த கான்ட்ராக்ட் டீல். அது மட்டும் இல்லாம நீ என்னோட ஸ்பாட் கேர்ளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் சொல்லுவான். இந்த பக்கம் மாணிக் கேட்பான், நான் சொல்றது உனக்கு புரியுதா, ஸ்பாட் கேர்ள்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த பக்கம் நந்தினி தெரியாதுன்னு சொல்லுவா. இப்ப மாணிக்ல, நீ என்ன இவர டம்பா இருக்க, உனக்கு எதுவுமே தெரியாதா, ஸ்பாட் கேர்ள்னா என்னோட சர்வெண்ட்னு அர்த்தம், எனக்கு எல்லா சேவையும் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் சொல்வான். இந்த பக்கம் நந்தினி கோவப்படுவா, நான் எதுவும் செய்ய மாட்டேன், என்னால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. இந்த பக்கம் மாணிக்ல, உன்னால செய்ய முடியாதா, அப்போ காசு கட்டிடு, சோ சிம்பிள், வேலை முடிஞ்சிடும், அப்படி உன்னால காசு பே பண்ண முடியலன்னா நீ என்னோட ஸ்பாட் கேர்ளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் சொல்வான். அப்போ அவன் கேட்பான், இப்ப சொல்லு, நீ ஸ்பாட் கேர்ளா இருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நந்தினி எதுவுமே சொல்ல மாட்டா. அப்ப மாணிக் வந்து நந்தினி கூப்பிட்டு வருவான் பார்ட்டி நடக்கிற ஏரியாவுக்கு. வந்துட்டு சொல்லுவான், முதல்ல எங்கேருந்து நீ கிளம்பு, எங்க மூடு எல்லாத்தையும் நீ ஸ்பாயில் பண்ணிட்ட, எங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். இந்த பக்கம் கபீர்ல எல்லாரையும் வந்து போ சொல்லிடுவான். பார்ட்டி முடிஞ்சு போச்சு, எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இங்க ஒருத்தரா கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ மாணிக் வந்து நந்தினியை கூப்பிட்டுல, இந்த காட்டன் கேரக்டரும் இங்க இருந்து கூட்டு போ, அதாவது நவ்யாவை இங்க இருந்து கூட்டு போ, நாளைக்கு அவ சென்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் சொல்வான். அப்போ மாணிக் சொல்வான், நாளைக்கு 8 மணிக்கு என் வீட்டுக்கு வந்துரு மார்னிங், புரியுதா, சப்போஸ் நீ வரலன்னா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும்ல அப்படி சொல்லிட்டு இவன் சொல்வான். இந்த பக்கம் நந்தினி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நவ்யா கூப்பிட்டு அங்கேருந்து போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. இங்க நந்தினி நவ்யா தான் காட்டுவாங்க. நந்தினி வந்து நவ்யா கூப்பிட்டு வந்துட்டு இருப்பா. நவ்யா வந்து உண்மையிலே வந்து அன்கண்ட்ரோலபிளா இருப்பா, ஃபுல் போதையில இருப்பா, அவளை கண்ட்ரோலே பண்ண முடியாது, கஷ்டப்பட்டுதான் நந்தினி கூப்பிட்டு வந்துட்டு இருப்பா. அப்ப அங்க வந்து மாணிக்கோட கேங் வருவாங்க கார்ல. அப்ப மாணிக் சொல்வான், இந்த நேரத்துல உனக்கு எதுவுமே கிடைக்காது, பஸ்ஸோ ஆட்டோவோ, நீங்க எப்படி போறீங்க அப்படி சொல்லிட்டு மாணிக் கேட்பான். இந்த பக்கம் கபீர்ல, எப்படி போவாங்க, நடந்தா போவாங்க, இங்க இருந்து 20 கிலோமீட்டர்ஸ்ல நடந்தே போட்டோம், பாடிக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தி தான், உடம்பும் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கபீர் சொல்லுவான். இங்க இருக்க கேங் எல்லாம் வந்து கலாச்சிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நந்தினிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது, ஏன்னா ரொம்ப நைட் ஆயிடுச்சு, எதுவுமே அவைலபிளா இல்ல, இவ எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பா. மாணிக்கோட கார் முன்னாடி ஒரு பைக் வந்து நிக்கும். அது யாருன்னு பார்த்தா அர்ஷத். இந்த பக்கம் மாணிக் வந்து அர்ஷத்தை பார்த்தோன்னா செம்ம கடுப்பாயிடுவான். இங்க அர்ஷத் வந்து நந்தினி கிட்டதான் வருவான். அப்ப நந்தினி வந்து யோசிச்சு பாப்பா, ஏன்னா அர்ஷத் வந்து நந்தினிக்கு ஆல்ரெடி ஹெல்ப் பண்ணிருக்கான்ல, அவன் தம்பியை சேவ் பண்றதுக்கு ஒரு குட் இம்ப்ரெஷன் இருக்கும் அர்ஷத் மேல. அப்போ நந்தினி சொல்வா, எங்களை வந்து டிராப் பண்ணிடுறியா வீட்டுல ப்ளீஸ், இந்த நிலைமையில எப்படி போறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப அர்ஷத்துல, கவலைப்படாதீங்க, நான் உங்க 2 பேரும் டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்வான். இந்த பக்கம் மாணிக் செம கடுப்பாவான். ஏன்னா மாணிக் வந்து நந்தினியை வந்து டார்ச்சர் பண்றதுக்கு தான் அங்கேயிருந்து நடந்து போக சொல்லியிருப்பான். பட் இங்க அர்ஷத் வந்து ஹெல்ப் பண்றதுனால அவனால எதுவுமே பண்ண முடியாது. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நந்தினியோட சித்தி அண்ட் சித்தப்பா தான் காட்டுவாங்க. இங்க வந்து சித்தப்பா வந்து டாக்டர் கால் பண்ணி விசாரிச்சுட்டு இருப்பாங்க, ரிஷப் வந்து இந்த மாதிரி பேனிக் அட்டாக் வந்ததுனால. அப்போ ஒரு பக்கம் சித்தி வர சொல்லுவாங்க, நந்தினி எங்க போனானே தெரியல, ரொம்ப நேரம் ஆச்சு, அவ எப்போ வரப்போறா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா நந்தினி உள்ள வருவா. அப்ப சித்தி கேட்பாங்க, ஏன் இவ்வளவு நேரம், உனக்கு எப்போல இருந்து நான் கால் பண்ணிட்டு இருக்கேன், உன் கால் வேற போக மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. இந்த பக்கம் நந்தினி இல்ல அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு எதுவுமே கிடைக்கல, பஸ்ஸோ ஆட்டோமே எதுவுமே இல்ல, என்னோட ஃப்ரெண்ட் தான் இங்க டிராப் பண்ணா, அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்லிட்டு இருப்பா. அப்போ இங்க சித்தியில ரிஷப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருவான். அப்ப நந்தினி இங்க பேனிக் ஆயிடுவா. என்னாச்சு தம்பிக்கு, அவன் ஓகேவா, என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ சித்தி சொல்லுவாங்க, ரிஷப்புக்கு மறுபடியும் பேனிக் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே எங்க நந்தினி வந்து, என்னது பேனிக் அட்டாக், என்கிட்டயே நீங்க சொல்லவே இல்லை, இருங்க நான் உன்னை போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல போக பாப்பா. அப்ப சித்தி சொல்லுவாங்க, இல்ல வேணாம், இப்பதான் அவன் கொஞ்ச நேரம் தூங்குறான், அது மட்டும் இல்லாம சித்தப்பா டாக்டர் கிட்ட இப்பதான் கால் பண்ணி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப நந்தினி கேட்பா, என்கிட்டயே நீங்க சொல்லவே இல்லை, என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப சித்தப்பா சொல்லுவாங்க, இல்ல நீ ஆல்ரெடி ரொம்ப தூரத்துல இருந்த, இதை சொல்லி ஒன்னும் டென்ஷன் ஆக்க வேணாம்னு இருந்தோம், அது மட்டும் இல்லாம இப்பதான் டாக்டர் கிட்ட பேசினேன், இன்னுமே ரிஷப்க்கு வந்து ஒரு டெஸ்ட் எடுக்கணுமா, அந்த டெஸ்ட்ல வந்து அக்யூரேட்டா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, என்கிட்ட காசு இல்ல, என்ன பண்ண போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் சிதிதா வந்து சமாளிப்பாங்க, ஏன் நீங்க இப்ப போய் காசை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, என்கிட்டதான் பியூட்டி பார்லர் திறக்கிறதுக்காக காசு வச்சிருந்தேன்ல, அதை வந்து ரிஷப் ட்ரீட்மெண்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இந்த பக்கம் நந்தினிக்கு வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிடும். அப்ப நந்தினி சொல்வா, இது உங்களோட ட்ரீம் தானே, அது எப்படி விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. சித்தி சொல்லுவாங்க,
அதுல என்ன இருக்கு, ரிஷப் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பக்கம் நந்தினியில ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பா. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன் நந்தினி தான் கட்டுவாங்க. அவ வந்து தூங்க போலாம்னு சொல்லிட்டு பெட்ல உட்காந்துட்டு இருப்பா. அப்ப காட் கிட்ட வந்து ப்ரே பண்ணுவா. தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மார்னிங் கிட்ட இருந்து எப்படியாச்சும் எனக்கு காப்பாத்துங்க. அவன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்ல, என்ன ஸ்பாட்கெல்லாம் எப்படி போடுவான், அது மட்டும் இல்லாம அவன் குடிச்சிருப்பான், அதனாலதான் அந்த மாதிரி சொல்லுவான். நாளைக்கு காலைல அவன் எல்லாத்தையும் மறந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க தூங்கிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன் கட்டுறாங்க. சித்தப்பா சித்தி தான் இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு மாணிக் வருவான். இங்க வந்து மாணிக் வந்து சித்தப்பா கிட்ட இன்ட்ரோ ஆயிப்பான். நான் தான் வந்து நந்தினியோட கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்தப்பா வந்து சரி வாங்க வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வருவாங்க. அவங்க சித்திக்கிட்டே இன்ட்ரோ கொடுப்பாங்க. அப்போ மாணிக் கேட்பான், எனக்கு இம்பார்ட்டன்ட் கிளாஸ் இருக்கு, நந்தினி எங்க, அவ காணுமா அப்படி சொல்லிட்டு கேட்பான். அப்ப சித்தி சொல்லுவாங்க, அவ தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மாணிக்ல இன்னும் என்ன தூங்குறா, அவ இவ்வளவு மார்னிங் ஆகுது, அவையே எழுந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். அப்ப சித்தி சொல்லுவாங்க, நேத்து பாட்டி இருந்துச்சுல, அதனால லேட் நைட் வந்தா, அதனால தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பக்கம் மாணிக்ல ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த பக்கம் சித்தி கேட்பாங்க, நீ பாட்டிக்கு போலியா நேத்து அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. மாணிக்ல இல்ல எனக்கு பாட்டிலாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். இங்க வந்து சித்தப்பா சித்தி முன்னாடி வந்து இவன் ஒரு நல்ல பையன் மாதிரி காமிச்சுப்பான் மாணிக்கு. அப்போ சித்தி சொல்லுவாங்க, நான் உனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன், இங்க சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சன் போயிடுவாங்க. இந்த பக்கம் மாணிக்க வந்து சித்தப்பா வந்து உட்கார சொல்லுவாங்க. சோஃபால மாணிக்க உட்காருவான். அப்போ சித்தப்பா வந்து மாணிக் கிட்ட உட்காந்து பேசலாம்னு வரும்போது மாணிக் அப்பதான் ரிமைண்ட் பண்ணுவான், உங்களை ஜாக்கிங் தானே போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் சித்தப்பால ஆமா ஆமா நான் முதல்ல ஜாக்கிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இங்க வந்து மாணிக் வந்து சித்தப்பா வெளியே போயிட்டாங்க, சித்தி கிச்சன் போயிட்டாங்க, சோ நம்ம நந்தினி கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி ரூமுக்கே போயிடுவான். சாரி, நந்தினி கிட்ட போய் பேசலாம் சொல்லிட்டு நந்தினி ரூமுக்கே போயிடுவான். இங்க மாணிக் வந்து நந்தினி கிட்ட போயிட்டு நந்தினி எழுந்துடு, டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் நந்தினி தூக்கத்திலே இல்ல, நீ கனவு தான், நீ உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணுவா பாரு. அவ பயந்துருவா. அப்ப நந்தினி கேட்பா, நீ என்ன இங்க பண்ற, சித்தப்பா சித்தி பார்த்தா என்ன ஆகும், நீ முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து மாணிக்க வந்து டெரஸுக்கு கூட்டு போயிடுவா. அப்ப நந்தினி கேட்பா, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப மாணிக் சொல்வான், உனக்கு வந்து நான் கான்ட்ராக்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாம இது எல்லாமே லீகலா பண்ணணும்னு நினைச்சேன், அதனாலதான் இன்னைக்கு மார்னிங் 3 o'clock இருந்து என்னோட லாயர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணேன். இது வந்து ஒரு ப்ராப்பரான கான்ட்ராக்ட், சாரி இதை நீயே பாருன்னு சொல்லிட்டு நந்தினி கிட்ட கொடுப்பான். இங்க நந்தினி வந்து பிரிச்சு பார்த்துட்டுல இதுல என்ன போட்டிருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்பா. அப்ப மாணிக் சொல்வான், இதுல எல்லாமே போட்டிருக்கு, நீ என்ன உடைச்ச, நீ எனக்கு எவ்வளவு ரீபே பண்ணும், உங்ககிட்ட காசு இல்லைல்ல, அதனால நீ எப்படி ரீபே பண்ண போற சர்வீஸ் மூலியமா, அதையும் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இந்த பக்கம் நந்தினில இல்ல என்னால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப மாணிக்ல என்னது உன்னால பண்ண முடியாதா, நீ தான் பிரேவான பொண்ணு இல்ல, உனக்கு எவ்வளவு கரேஜ் இருக்கு, நீ ஃபெஃபையே எதிர்த்து பாய் செட் பண்ணிருக்க, உன்னால கண்டிப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். இந்த பக்கம் நந்தினில இல்லப்பா என்னால பண்ண முடியாது, நான் எப்பவுமே வந்து உன்னோட ஸ்பாட் கேர்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப மாணிக்ல சரி ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, கீழே போய் உங்க சித்தப்பா கிட்ட சொல்றேன், நீ என்ன உடைச்ச, நீ எனக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரே டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் சொல்லுவான். இந்த பக்கம் நந்தினி வந்து பயப்படுவா. அப்ப மாணிக் சொல்லுவான், ஜஸ்ட் 100 days தான், எனக்கு சர்வீஸ் பண்ணு, நான் சொல்றது எல்லாமே செய், ஒரு நாளைக்கு 25,000 வந்து மைனஸ் பண்றேன், 100 daysல இது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் சொல்லுவான். அப்ப மாணிக் சொல்லுவான், நான் வேணா உங்க சித்தப்பா கிட்ட போய் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவான். இந்த பக்கம் நந்தினி வந்து கையை பிடிப்பா. அப்ப மாணிக் சொல்வான், சரி ஓகே நான் உன் சித்தப்பா கிட்ட சொல்ல, பட் இன்னைக்கு காலேஜ் வரைக்கும் தான் உனக்கு டைம் இருக்கு, இந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைன் போட்டு என் காலேஜ்ல எடுத்துட்டு வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் அங்கேருந்து போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல காலேஜ் தான் காட்டுவாங்க. அந்த இடத்துல அர்ஷத் வருவான். அர்ஷத் வந்து ரொம்ப நாள் கழிச்சு காலேஜுக்கு வரான். அங்க இருக்க சில ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, ஏன்னா அது ஒரு மியூசிக் காலேஜ், சில பேர் வந்து கியூட்டா பாடுவாங்க, சில பேருக்கு வந்து ஃபேன் பேஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த காலேஜ்ல அர்ஷத்துக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அங்க வந்தோடனே எல்லாருமே வந்து அர்ஷத் கிட்ட போய் போட்டோ எடுக்கிறது, அர்ஷத்துக்கு வெல்கம் சொல்றது, அந்த மாதிரி போய் பேசிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நந்தினி அண்ட் நவ்யா இருப்பாங்க. அப்போ அர்ஷத் வந்து 2 பேர்கிட்ட தான் வருவான். அப்ப நந்தினி சொல்வா, ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நேத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப அர்ஷத்ல ஃப்ரெண்ட்ஸ்குள்ளலாம் தேங்க்ஸ் சொல்லிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்வான். இந்த பக்கம் நவ்யா பார்த்து நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இங்க நவ்யா வந்து அர்ஷத்தை பார்த்தோன்னே அப்படியே ஃபிளாட் ஆயிடுவா. அதனால அர்ஷத் வந்து ஆர் யூ ஓகே கேட்டோன்னே அவ வந்து ஃபிளாட் ஆயிடுவா. அர்ஷத்தை சைட் அடிச்சு பார்த்துட்டு இருப்பா. இந்த பக்கம் அர்ஷத்ல நீ ரொம்ப ஸ்வீட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தோல்ல தட்டி கொடுப்பான். இங்க வந்து நந்தினி ஃபிளாட் ஆயிடுவா. இதெல்லாம் பார்த்து நந்தினி சிரிப்பா. அப்போ வந்து நந்தினி சொல்வா, எனக்கு தெரியாது நீங்க இங்கதான் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. பின்னாடி வந்து இது எல்லாமே முக்தி பார்த்துட்டு தான் இருப்பா. முக்தி வந்து செம்ம கடுப்பாயிட்டு வந்து சொல்லுவான், ஆமா இவன் இங்கதான் படிக்கிறான், என்ன இவன் ஒரு லூசர் அப்படி சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் அர்ஷத்துக்கும் முக்திக்கும் ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப், அதுல இருந்து இவங்க 2 பேரும் வந்து சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. முக்தி அண்ட் அர்ஷத் வந்து
பாஸ்ட்ல வந்து ஒன்னா இருந்திருக்காங்க. ஸோ அர்ஷத் வந்து முக்தியை பிரேக்கப் பண்ணிடுவான், லிட்ரலி வந்து பிட்ரே பண்ணிடுவான். அந்த கோவத்துல வந்து இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. ஸோ அர்ஷத்தை பார்க்கும் போதுலாம் முக்திக்கு சம கோவம் வரும், வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பா. இந்த பக்கம் அர்ஷத்தும் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பான். இங்க வந்து முக்தி ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அர்ஷத் அடிக்கலான்னு போகும்போது அர்ஷத் வந்து முக்தியோட கையை பிடிச்சிடுவான். பிடிச்சிட்டு சொல்வான், இன்னுமே உன் கை வந்து சாஃப்டா தான் இருக்கு, பேபி மாதிரி அப்படி சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் முக்தியில என் கையை விடுறியா இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்பா. இங்க அர்ஷத் வந்து கையை லாக் பண்ணிடுவான். அப்போ வந்து மாணிக் வருவான், வந்து அர்ஷத்தோட கையை வந்து ரிலீஸ் பண்ணி விடுவான். எங்க முக்தி வந்து பின்னாடி வந்துருவா. அப்ப மாணிக் சொல்வான், நீலா திருந்தவே மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு சொல்வான். இந்த பக்கம் அர்ஷத்தும் இல்ல, ஆமா ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து, மரியாதையே என் கிட்ட வராத, இங்கேருந்து போயிடு அப்படி சொல்லிட்டு இவன் சொல்வான். அப்போ மாணிக்ல, உனக்கு ஒரு லெசன் சொல்லி கொடுத்தாதான் உனக்கு புரியும் போல, தேவையில்லாம எங்க வழியில குறுக்க வர அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் அண்ட் அர்ஷத் 2 பேரும் அடிச்சுப்பாங்க மாத்தி மாத்தி. ஒரு பெரிய ஃபைட்டே போவோம் இவங்க 2 பேருக்குள்ள. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. இவங்க 2 பேரும் சண்டை போட்டு இருக்கதா அலியை தான் வந்து தடுப்பா. அர்ஷத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுவா. அண்ணா தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க, மாணிக்கிட்டே தூரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ அர்ஷத்துல, நீ என்னோட தங்கச்சி, எனக்கு தான் சப்போர்ட் பண்ணும், நீ எதுக்கு அவன் கூட நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். அப்பதான் வந்து நந்தினிக்கே தெரியும் அர்ஷத் வந்து ஆலியாவோட அண்ணன்னு சொல்லிட்டு. எங்க நந்தினிக்குமே ஷாக்கு. அப்ப ஆலியா சொல்வா, அதனாலதான் சொல்றேன், நீ தேவையில்லாம மாணிக்கிட்ட சண்டைக்கு போவாத, அட்லீஸ்ட் எனக்காகச்சும் யோசி அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா சொல்வா. அப்ப அர்ஷத்ல, உனக்காக தான் நான் யோசிக்கிறேன், ஏன்னா என்னால இவன் ஃபேஸை கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அர்ஷத் போயிட்டு மாணிக் அடிப்பான். இங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுப்பாங்க. அந்த இடத்துல ஆலியானாலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. டீச்சர் வந்துருவாங்க, வந்துட்டு ஸ்டாப் பண்ணுங்க, எதுக்கு இந்த மாதிரி சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க. அப்போ ஃபெஃபை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க ஸ்மார்ட்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, ஏன்னா நீங்க நிஜமாலே ஸ்மார்ட் கிடையாது, நீங்க இந்த மாதிரி சண்டை போட்டு இருந்தா கடைசியில உருப்படவே மாட்டீங்க, கொஞ்சமாச்சும் க்ரோ அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து டீச்சர் கத்திட்டு இருப்பாங்க. அப்போ டீச்சர் சொல்லுவாங்க, அர்ஷத் அண்ட் அதர் பீப்புள், நீங்க எல்லாருமே வந்து ரிஹர்சல் ரூம்ல என்ன பாருங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து மேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல கிளாஸ் ரூம் தான் காட்டுவாங்க. அங்க எல்லாருமே இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அப்போ வந்து டீச்சர் சொல்லுவாங்க, நம்மளோட காலேஜோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் திரும்பி வந்துட்டாங்க, இவங்க பெஸ்ட் மட்டும் கிடையாது, நம்பர் 1 மியூசிக்ல இவங்க சோலோ பர்ஃபார்மன்ஸை வந்து ப்ரூவ் பண்ணி லண்டன் வரைக்கும் போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க சோலோவா. அதனாலதான் நம்மளோட ஸ்பேஸ் அகாடமி வந்து லண்டன் வரைக்குமே ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்லிட்டு இருப்பாங்க. த ஒன் அண்ட் ஒன்லி அர்ஷத் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க எல்லாருக்குமே. இங்க அர்ஷத் வந்து சிரிப்பான். இந்த பக்கம் மாணிக் கேங் காட்டுவாங்க, அவங்க எல்லாருமே கடுப்பாவாங்க. ஏன்னா இங்க வந்து டீச்சர் வந்து பேசுறது வந்து அர்ஷத் பத்தி. ஸோ அர்ஷத் பத்தி பேசும்போது அவங்க எல்லாருமே வந்து செம்ம கடுப்பாவாங்க. 2 பேருமே வந்து ஸ்மைல் பண்ணுவாங்க, எல்லாருமே கிளாப் பண்ணுவாங்க அர்ஷத் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு. அப்போ டீச்சர் சொல்லுவாங்க, அதனால தான் நான் சொல்றேன், இந்த வருஷம் காம்படிஷன் வருது, இந்த வருஷம் காம்படிஷனுக்கு நம்ம தான் ஜெயிக்கணும், நம்மளோட ஸ்பேஸ் அகாடமி தான் ஜெயிக்கணும். ஸோ யார் வந்து பெஸ்ட் பேண்ட் அப்படி சொல்லிட்டு இந்த காலேஜ்ல செலக்ட் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தான் சொல்றேன், இதுக்கப்புறம் சண்டை போறதெல்லாம் விட்டு சென்சிபிளா பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நாள்ல இருந்து எல்லாருக்குமே பிராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வரப்போற அப்கமிங் காம்படிஷனுக்கு எல்லாருமே ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்லுவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல நந்தினி தான் கட்டுவாங்க. அவ வந்து ரெஸ்ட் ரூம்குள்ள வருவா. வந்துட்டு அவளுக்கு அவளே பேசிப்பா. அவ சொல்வா, காட் தேங்க்ஸ் சோ மச் என்னை வந்து மறுபடியும் சேவ் பண்ணதுக்கு. அர்ஷத் அமிச்சு என்னை கண்டிப்பா சேவ் பண்ணிருக்கீங்க ஒரு வாட்டியும். அதே மாதிரி அர்ஷத் வந்து மாணிக் அடிக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. நந்தினி சொல்வா, எனக்கும் வயலன்ஸ் எல்லாம் பிடிக்காது, மாணிக் மாதிரி ஒரு ஈவல மான்ஸ்டரை அர்ஷத் அடிக்கும் போது எனக்கு உண்மையிலே ஹாப்பியா இருந்துச்சு. மாணிக்குமே பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்ல, ஏன்னா அவனும் நிறைய தப்பு பண்ணிருக்கான்ல. இதுக்கப்புறம் மாணிக் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவனோட புது டார்கெட் வந்து அர்ஷத் தான். ஸோ அவன் என்னையும் மறந்துடுவான், இந்த ஃபைலையும் மறந்துடுவான். இது நான் முதல்ல போய் டஸ்ட்பின்ல போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டஸ்ட்பின்ல போட்டு போவா. அங்க பார்த்தா மாணிக் நிப்பான். மாணிக் வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்துருவான். இங்க நின்றுட்டு இருப்பான். நந்தினி பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுவா. அப்ப மாணிக் கேட்பான், என்ன மறக்கணும், யார மறக்கணும் அப்படி சொல்லிட்டு கேட்பான். இந்த பக்கம் நந்தினியில, நீ எப்படி கேர்ள்ஸோட வாஷ்ரூம்ல அப்படி சொல்லிட்டு கேட்பா. அப்ப மாணிக் சொல்லுவான், அதெல்லாம் விடு, நீ சைன் பண்ணியா இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்பான். இந்த பக்கம் நந்தினி வந்து ஷாக்ல இருப்பா. அப்போ அந்த ஃபைலை வாங்கி பாப்பான். பார்த்தா நந்தினி வந்து சைன் பண்ணிட்டு இருப்பா. அப்ப மாணிக் சொல்வான், வாவ் நீ சூப்பர் ஸ்மார்ட்டான கேர்ள், நீ செம்ம இன்டெலிஜென்ட் இருக்க உனக்கு, நீ சைன் பண்ண மாட்டேன்னு நினைச்சேன், பட் சைன் பண்ணிட்டு இருக்க, நைஸ் மூவ் நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் சொல்வான். அப்ப மாணிக் சொல்வான், சரி ஓகே, இப்போ நான் வந்து ரூல்ஸ்லாம் சொல்றேன், நம்ம கான்ட்ராக்ட்ல என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ரூல், நீ என்னை எப்பவுமே வந்து சார் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்வான். இந்த பக்கம் நந்தினியில ஓகேன்னு சொல்வா. அப்போ மாணிக் வந்து நந்தினியை பார்ப்பான். இந்த பக்கம் நந்தினியில ஓகே சார் மறுபடியும் சொல்வா. அப்போ மாணிக்ல, பரவாயில்ல சீக்கிரமா கத்துக்கிட்ட. இப்போ செகண்ட் ரூல் வந்து, நீ என்னை எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலுமே வந்து தலையை கீழே குனிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை வந்து பெண்ட் பண்ண வைப்பான். நந்தினியும் வந்து பெண்ட் பண்ணிட்டு இருப்பா. அப்ப மாணிக்ல, சரி போதும் எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். தேர்ட் ரூல் வந்து, நான் எங்க போனாலும் எப்படி போனாலும் நீ என் பின்னாடியே தான் வர, லைக் அ ஷேடோ மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் சொல்லுவான்.
இந்த பக்கம் நந்தினி வந்து பயந்த மாதிரி இருப்பா. அப்போ மாணிக் சொல்லுவான், இதுக்கப்புறம் நான் வந்து பேர்ஸ்லாம் கூப்பிட மாட்டேன், உன்னை ஸ்பாட் கேர்ள் தான் சொல்லிட்டு கூப்பிடுவேன். ஸோ யூ ஆர் மை டியர் ஸ்பாட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் சொல்லுவான். இந்த பக்கம் நந்தினி வந்து பயந்த மாதிரி இருப்பா. அப்போ நந்தினி சொல்வா, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. இந்த பக்கம் மாணிக்ல, பரவாயில்ல நீ சீக்கிரமா கத்துக்கிட்ட, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது என் ஸ்பாட் கேர்ளா இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் வந்து நந்தினியோட கண்ணத்தை கிள்ளி விடுவான். இந்த பக்கம் நந்தினிக்கு வந்து செம்ம கடுப்பா இருக்கும். அப்போ மாணிக் சொல்லுவான், பரவாயில்ல டே 1லேருந்தே நீ சூப்பராக கோஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்ட, ஸோ இன்னிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஸோ இப்போலேருந்து என்னை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் அங்கேருந்து கிளம்பி போவான். பின்னாடியே நந்தினி வருவா. இங்கே வந்து வெளியில் ஒரு பொண்ணை காட்டுவாங்க. அவள் வந்து செம்ம டென்ஷனாக ஒருத்தவங்க கிட்ட ஃபோன் பேசிட்டு இருப்பா. யார் தான் இந்த கேர்ள்ஸ் வாஷ்ரூமை லாக் பண்ணா தெரில, எனக்கு வேறு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திட்டு இருப்பா. ஸோ மாணிக் வந்து டோரை திறந்துட்டு வெளியே வருவான். இங்கே மாணிக் பார்த்தோன்னா அந்த பொண்ணு செம்ம ஷாக் ஆயிடுவா. ஏன்னா மாணிக் வந்து கேர்ள்ஸோட ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வரான்ல, அதனால அவள் பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுவா. இந்த பக்கம் வந்து மாணிக் அங்கேருந்து போயிடுவான். பின்னாடியே நந்தினி வருவா. ஸோ இவ கன்ஃபார்ம் பண்ணிடுவான், மாணிக் அண்ட் நந்தினி 2 பேரும் வந்து உள்ள வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நந்தினி வந்து அங்கேருந்து கையை வச்சு மூஞ்ச மூடிட்டு அங்கேருந்து போயிடுவா. அவ அந்த பொண்ணு சொல்வா, டியூட் நீ நம்ப மாட்டேன் நான் இப்ப என்ன பார்த்தேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன்ல சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் நந்தினி வந்து மாணிக் பின்னாடியே வருவா. வந்துட்டு அந்த பொண்ணு என்னை பத்தி என்ன தப்பா நினைச்சா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ புலம்பிட்டே வருவா. அவ மாணிக் சொல்வா, உன்னோட ரெப்புடேஷன் பத்தி கவலைப்பட்ட ஒரு யூஸும் கிடையாது, ஸோ என்னை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் அங்கேருந்து போவான். இங்க அந்த சீன் அப்படி கட்டா. நெக்ஸ்ட் சீன்ல ஃபெப்5 கேங் தான் காட்டுவாங்க. அங்க எல்லாருமே உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து மாணிக் வந்து உட்காருவான். அப்ப கபீர் கேட்பான், நீ ஓகேவா, நீ பண்றது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப மாணிக் கேட்பான், என்ன ஆச்சு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த பக்கம் முக்தியில, நந்தினி அவ்வளவு பண்ணிருக்கா, நம்ம பாட்டியே ஸ்பாயில் பண்ணிட்டா, நம்ம அவளை எதுவுமே பண்ணவே இல்லை, இங்க சும்மா உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முக்தி சொல்வா. அப்ப மாணிக்ல, ஏன் இப்ப எல்லாரும் டென்ஷன் ஆறீங்க, பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அப்போ மாணிக் சொல்வான், இது வரைக்கும் நந்தினி பண்ண எல்லாத்துக்குமே வந்து யாருமே யோசிச்சு கூட பாத்திருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு அவ பண்ணிருக்கா. பட் நம்ம அவளுக்கு திருப்பி கொடுக்க போறது வந்து எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் சொல்லுவான். எங்க வந்து மாணிக் கேட்பா ஆலியா கிட்ட, நீ ஐஸ்கிரீம் தானே சாப்பிட்ற, ஐஸ்கிரீம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆலியா கேட்பா, நீ எப்பல இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிச்ச, நீ வியர்டா பண்ற மாணிக் அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா சொல்வா. அப்போ மாணிக்ல, நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த ஐஸ்கிரீமை வந்து நல்லா கரைச்சிட்டு அவனோட ஷூ மேல வந்து ஊத்திடுவான். இந்த பக்கம் கபீர் கேட்பான், மாணிக் நீ என்ன பண்ற சீரியஸ்லி, எனக்கு புரியவே இல்லை, உன்னோட ஃபேவரட்டான ஷூ அது இப்படி அழுக்காக்கிட்ட அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இந்த பக்கம் மாணிக்ல, வெயிட் பண்ணு, நீ சொல்றது கரெக்டு தான், என்னோட ஃபேவரட்டான ஷூ தானே, அதை இப்ப கிளீன் பண்ணே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். இங்க வந்து நந்தினி வந்து நிப்பா. எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பெண்ட் பண்ணிட்டு எழுந்துப்பா. இங்க முக்தி ஆலியா எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போதான் அவங்களுக்கே புரியும் மாணிக் வந்து ஏதோ ஒரு விஷயம் பெருசா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து எல்லாருமே ஃபன் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க. மாணிக் சொல்லுவான், இதை நீ கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ நந்தினில, ஓகே சார் நான் கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஹேண்ட் கர்ஷிப் வச்சு அதை கிளீன் பண்ணிட்டு இருப்பா. இந்த பக்கம் கபீர் வந்து வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போன் எடுத்து வீடியோ எடுத்துட்டு இருப்பான். அந்த பக்கம் நவ்யா வருவா. வந்துட்டு நந்தினி நீ என்ன இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லுவா. அதுக்குள்ள கபீர் எஞ்சி போயிடல, டேலண்டா இருக்கணும், எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிங்கர் ஆன் த லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கபீர் அங்கேருந்து வந்துருவான். இந்த பக்கம் நந்தினி வந்து ஷூவை தொடச்சிட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு வந்து அர்ஷத் வந்து நந்தினி கையை பிடிப்பா. பிடிச்சிட்டு நந்தினி கிட்ட சொல்லுவான், நீ இதெல்லாம் பண்ண அவசியமே இல்லை, இவங்களுக்குலாம் நீ பயப்படணும் எந்த அவசியமும் இல்லை, நீ எது இருந்தாலும் ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஷத் சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் மாணிக்கல, டைம்ஸ் அப், நீ வந்து ஹீரோ மாதிரி பேசினதுலாம் போதும், இதுக்கப்புறம் இங்கேருந்து பேசாத, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் சொல்லுவான். இங்க 2 பேரும் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு சண்டை போடலான்னு போகும்போது நந்தினி தான் அவங்க 2 பேரும் பிரிச்சு விடுவா. பிரிச்சு விட்டுட்டு ஹர்ஷத் கிட்ட கோவமா பேசுவா. நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேனா, நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண வந்த, முதல்ல எங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்வா ஹர்ஷத்தை பார்த்து. ஹர்ஷத்துக்கு இங்க ஒண்ணுமே புரியாது, அவளை காப்பாத்தலான்னு தான் வந்தோம், பட் இங்க அவளே வந்து என்ன போ சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷத் யோசிப்பான். இந்த பக்கம் மாணிக் வந்து ஸ்மைல் பண்ணுவான். இவனா திடீர்னு நம்மளுக்கு சப்போர்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கவங்க எல்லாருமே வந்து ஸ்மைல் பண்ணுவாங்க நந்தினி இந்த மாதிரி பண்றத. அப்ப மாணிக் சொல்வான், நைஸ் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கிட்ட சொல்வான். நந்தினி வந்து மாணிக் கிட்ட தான் வருவா. அப்ப மாணிக் கேட்பான், நீயே லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ நந்தினி கிட்ட வந்துட்டுல, சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பெண்ட் பண்ணி எழுந்துப்பா. அப்போ மாணிக் கேட்பான், என்னோட 3rd ரூல் என்னன்னு தெரியும்ல அப்படி சொல்லிட்டு கேட்பான். அப்ப நந்தினில, ஆமா சார், ஷேடோ மாதிரி உங்களை ஃபாலோ பண்ணோம், அப்பயே என்னை ஃபாலோ பண்ணல அப்படி சொல்லிட்டு கேட்பா. இல்லை சார் சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. சரி ஓகே, என்னோட வீட்டுக்கு கிளம்பலாம், என்னை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்வான். அப்போ நந்தினில, உன்னோட வீட்டுக்கா, சாரி சார் உங்க வீட்டுக்கா, நான் என்னோட வீட்டுக்கு போகணும், என்னோட சித்தப்பா சித்திக்கு நான் என்ன சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்பா. அப்போ மாணிக்ல, சரி ஓகே ஏதோ சொல்லு, பட் ஷார்ப்பா 2 o'clock என்னோட வீட்டுக்கு நீ வந்துடணும், உன் வீட்டில் என்ன பேசிட்டோ பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் அங்கேருந்து போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது.
நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நந்தினி வந்து வீட்டுக்கு வருவா, மாணிக்கோட வீட்டுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு பூல் சைடு வருவா. இந்த பக்கம் பார்த்தா மாணிக் வந்து குளிச்சிட்டு இருப்பான். அப்போ மாணிக் சொல்லுவான், நீ ரொம்ப லேட், ஏன் லேட்டா வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த பக்கம் நந்தினி, சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ மாணிக் வந்து பூல்லேருந்து எழுந்து வந்து டவல் கட்டிட்டு இருப்பான். எங்க மாணிக் சொல்லுவான், சரி வா என்னோட ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இதை கேட்டோன்னா நந்தினிக்கு செம்ம ஷாக் ஆயிடும். என்னது ரூமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்ல இருப்பா. இங்கே எபிசோட் 6 கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். எபிசோட் 7 நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த ட்ராமா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் ஹார்ட் சிம்பிள் மட்டும் போடுங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ தட் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் இது கண்டினியூ பண்ணுறதுக்கு. See you in the next video. Bye bye.